அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும், ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர்களுடைய வழியை பின்பற்றுகின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் நாம் இந்த இடத்திலே ஒரு முக்கியமான ஒரு வணக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோம். மார்க்க கல்விக்காக ஒரு மனிதன் ஒரு அடி எடுத்து வைப்பது, ஒரு எட்டு வைப்பது, அதற்காக தன்னுடைய நேரத்தை செலவழிப்பது, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகின்ற சபையிலே உட்காருவது மிகப்பெரிய ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பதை நாம் முதல் கட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த மாதாந்த பயான் நிகழ்ச்சியிலே ஒரு தலைப்பை நாம் போட்டிருக்கிறோம். அது எதை சொல்கிறது என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அங்கு வந்தது தொடக்கம் மதீனாவிலே யூத குழுக்கள் நிறைந்து வாழ்ந்திருக்கிறார். அவர்களுடைய கோத்திரங்கள் கூட பெயருடன் சொல்லப்பட்டிருக்கிறது. பனு குரைவா, பனு நதீர், பனு கைனுகா என்று கோத்திரங்களாக யூதர்கள் வாழ்ந்திருக்கிறார். யூதர்கள் என்றால் இவர்களிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் எனும் வேதம் ஏதோ ஒரு வடிவில் அவர்களுடைய கையிலே பாதுகாப்பாக வாழையடி வாழையாக அவர்கள் பாதுகாத்து வந்ததால் இறை தூதர்கள் சொன்ன மார்க்க விஷயங்கள், நம்பிக்கை ஈமானுடைய விஷயங்கள், மறுமை விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எனவே நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் நபி அவர்கள் நபிதானா என்பதை உறுதி செய்வதற்காக சில வினாக்களை தொடுத்திருக்கிறார், சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். நோக்கம் என்ன? அது நபியாக இருந்தால் நிச்சயம் அதற்கு பதில் வரும். நபியை தவிர வேறு எவராலும், ஒரு இறை தூதரை தவிர வேறு எவராலும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்ததால் நபி அவர்களிடம் அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் அதிகபட்சமானவர்கள் பதில் கிடைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் என்னென்ன கேள்விகளை எல்லாம் கேட்டார்கள் என்பது சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை இந்த இடத்திலே நாம் கொடுக்கலாம் நினைக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக ஏற்று அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் எனப்படும் வேதத்தை வேதமாக ஏற்று அதை நம்பி வந்தவர்களை யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் அவர்கள் அப்படியே தான் நம்பி இருந்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு அவர்கள் மதித்திருக்கிறார்கள் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த அந்த சந்தர்ப்பத்திலே, இதே மாதத்திலே, முஹர்ரம் மாதத்திலே மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் பார்க்கிறார்கள் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். ஏன் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்டபோது யூதர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்து கண்ணியப்படுத்தினால்
ஃபிரௌனையும் அவனுடைய சமுதாயத்தையும் அவனை நம்பியவர்களையும் கேவலப்படுத்திய நாள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இன்று நாம் நோன்பு நோட்கிறோம் என்று பதில் சொல்கிறார்கள் என்றால், அப்ப எவ்வளவு காலமாக யூதர்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை நம்பியவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்த அந்த ரப்பையும் எந்த அளவுக்கு அவர்கள் நம்பி வந்திருக்கிறார்கள், ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த யூதர்கள் அவர்களிடம் ஏதோ ஒரு அமைப்பிலே ஏதோ ஒரு வகையிலே இறை தூதர்களுடைய செய்தியும் இறை வேதங்கள் பற்றிய செய்தியும் அவர்களிடம் ஏனையோர்களை விட அதிகமாக இருந்திருக்கிறது. ஏன்? அவர்கள் ஒரு இறை தூதரை பின்பற்றுவதால், தௌராத் மாற்றப்பட்டாலும் திரிவுகளுக்கு உள்ளானாலும் ஏதோ மொத்தத்தில் அது ஒரு இறை வேதமாக கணிக்கப்படுவதால், அதில் நிறைய மார்க்க செய்திகள் உள்ளதால் அவர்களிடம் மக்காவாசிகள் குறைஷி காபிர்களிடம் இல்லாத ஒரு இறை செய்தி அவர்களிடம் இருக்கிறது. அதை கொண்டு அவர்கள் பெருமைப்படுவார்கள். ஏனையவர்களை உம்மீன் என்று சொல்லுவார்கள். குர்ஆனிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மி என்றால் எழுத வாசிக்க தெரியாதவர்களையும் உம்மி என்று சொல்லுவது அரபு மொழியிலே. குர்ஆன் இன்னொரு முகத்திலும் அந்த உம்மி என்கிறதை பிரயோகிக்கிறது. என்ன உம்மி என்றால், இறை வேதம் அருளப்படாத சமுதாயத்துக்கு, இறைவனிடமிருந்து வேதம் கிடைக்காத சமுதாயத்தையும் உம்மி என்று சொல்லுவது. எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அந்த விஷயத்தை முஃமின்களுக்கு அருளாக அனுப்பினோம் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அதே விஷயத்தை சொல்லும்போது ஃபில் உம்மீன, இறைவேதம் கிடைக்காதவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக அனுப்பினான்னு சொல்றான். அப்ப உம்மி என்பது இறைவேதம் பெறாத இறை தூதர்கள் அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு சொல்லப்படுகிறது. அப்ப யூதர்கள் மதீனாவில் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த மதீனத்து வாசிகள் ஏனைய முஷ்ரிக்கீன்களை எம்மிடம்தான் இறைவேதம் உண்டு, நாம் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், நாம் தான் மார்க்க விஷயங்களை அல்லாஹ்விடமிருந்து இறைவேதமாக பெற்றவர்கள் என்று பெருமையாக பேசுவார்கள். எந்த அளவுக்கு பேசுவார்கள் என்று கேட்டால், ஏனைய சமுதாயங்களுடன், உதாரணமாக மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்று இரண்டு பெரிய கோத்திரங்கள் இருந்தார். அவர்கள் முஷ்ரிக்கீன்கள், சிலை வணங்கிகள். அவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள், யுத்தங்கள் வரும். அப்போது யூதர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நாம் சில கட்டங்களிலே தோல்வியை தழுவ வேண்டிய நிலைமைகளும் வரும். யுத்தத்தின் போது யூதர்கள் தோல்வியை தழுவுவார்கள். அப்போது சொல்லுவார்களாம் யூதர்கள், பிறகு கடைசி காலத்திலே எமக்கு ஒரு இறை தூதர் அனுப்பப்படுவார், அவருடன் சேர்ந்து உங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவோம் என்று சொல்லுவார்கள். பெருமையாக பேசுவார்கள். இப்ப தோத்துட்டோம், ஆனா அந்த இறை தூதர் வருவார், எமது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுவாங்களாம். எங்கள வேதத்தில் இருக்குது, ஒரு இறை தூதர் வருகின்ற காலம் நெருங்கிவிட்டது, வந்தால் அவரை நம்பி உங்களுக்கு எதிராக யுத்த களத்தில் குதித்து உங்களை எல்லோரையும் கொல்லுவோம் என்று சொல்லுவார்களாம். அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய தகவலும் அவர்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. எந்த அளவுக்கு சொல்லுவார்களாம்? ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் எப்படி சின்ன பின்னமாக்கி அழித்தானோ அதே போன்று அந்த இறை தூதருடன் சேர்ந்து உங்களை எல்லாம் கொன்று முடிப்போம் என்று பெருமையாக சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அதை அல் குர்ஆனில் கூட சொல்லி காட்டுறான். யூதர்கள் நபி அவர்களை கண்டும் அவர்களுடைய இறை செய்திகளை கேட்டும் இறை தூதர் தான் என்று தெரிந்தும் யூதர்கள் அவர்களுடைய அசல் அந்த தன்மையை வெளிப்படுத்தினார்களே, அவர்களுடைய கோபத்தையும் ஆத்திரத்தையும் பொறாமையை வெளிப்படுத்தினார்களே, அதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டும் போது சூரத்துல் பக்ராவில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? فَلَمَّا جَاءَهُمْ مَا عَرَفُوا كَفَرُوا بِهِ فَلَعْنَةُ اللَّهِ عَلَى الْكَافِرِينَ. எப்படி? சூரத்துல் பக்ராவில் 89வது வசனம் அது. وَلَمَّا جَاءَهُمْ كِتَابٌ مِّنْ عِندِ اللَّهِ مُصَدِّقٌ لِمَا مَعَهُمْ. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க எப்படி குர்ஆன் சொல்லுது.
இது யூதர்கள் சம்பந்தமாக அருளப்பட்ட வசனம். இது சூரத்துல் பக்ராவுல 89வது வசனம். வலம்மா ஜாஅஹும் கிதாபுன் மின் இன்தில்லாஹி முஸத்திகுல் லிமா மஅஹும், அவர்கள் கையில் இருக்கும் வேதத்தில் உள்ளது போன்றே, அதை மெய்ப்படுத்துவது போன்றே ஒரு வேதத்தை அல்லாஹு தஆலா அவர்களிடம் அனுப்பிய வேளையில் அந்த வேதத்தை, அப்ப தௌராத்தில் சொல்லப்பட்டதையே அதில் உள்ளதையே சொல்லுகின்ற ஒரு வேதத்துடன் ஒரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அப்ப தௌராத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் நிதர்சனமாக பார்க்கிறார்கள். وَكَانُوا مِنْ قَبْلُ يَسْتَفْتِحُونَ عَلَى الَّذِينَ كَفَرُوا. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதற்கு முதல் முஷ்ரிக்கீங்களோடு யுத்தம் செய்கின்ற போது நாம் எமது வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இறை தூதர் வந்தால் அவருடன் சேர்ந்து உங்களோடு யுத்தம் செய்து உங்களை எல்லாம் கொல்லுவோம், வெற்றி கொள்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, فَلَمَّا جَاءَهُمْ مَا عَرَفُوا, எப்படி தெரிந்து வைத்தார்களோ அதே போன்று நபி அவர்கள் வந்த வேளையில், குர்ஆன் வந்த வேளையில் கஃபரு பிஹி, அதை நிராகரித்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரின், இப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு லஅனத்து தான் என்று அந்த வசனம் முடிகிறது. இப்படி மோசமான நிராகரிப்பாளர்களுக்கு லஅனத், அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். அப்ப இப்படித்தான் யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார். அவர்களுடைய அடையாளங்களை பற்றி தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இமாம் இப்னு இஸ்ஹாக், முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்பவர்கள் தன்னுடைய வரலாற்று நூலிலே சொல்கிறார்கள், இது சஹீஹான வரலாறாக ஷேக் அல்பானி சஹீஹு சீரன் நபவியா என்பதிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன, உமர் இப்னு கதாதா என்பவங்க சொல்றாங்க, ஆசிம் பின் உமர் பின் கதாதா என்பவங்க சொல்றாங்க, நாம் இஸ்லாத்தை தழுவுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க முஷ்ரிக்கீங்கள் உள்ள, இவங்க யூதர்கள் அல்ல, இவங்க சாதாரணமா ஷிர்க்ல சிலை வணங்கியாக இருந்தவர். இவங்க சொல்றாங்க, நாம் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் தெரியுமா? யூதர்களை பார்த்துத்தான் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். எப்படி? யூதர்கள், நாம் அவர்களோடு கோத்திரங்களாக யுத்தத்தில் ஈடுபடுகின்ற போது நாம் வெற்றி கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே யூதர்கள் சொல்லுவார்கள், நாம் இப்போது தோல்வியை கண்டோம், ஆனால் ஒரு இறை தூதர் வரும் காலம் நெருங்கிவிட்டது, அவர் வந்தால் அவரை ஈமான் கொண்டு, இப்படியே சொல்லுவார்களாம், அவரை ஈமான் கொண்டு உங்களை எல்லாம் ஆது கூட்டத்தார் கொல்லப்பட்டது போன்று கொல்லுவோம். அந்த சஹாபி சொல்றாங்க, ஃபகுன்னா கதீரன் மா நஸ்மஉ ذلك மின்ஹும், இதை அதிகமாக நாம் யூதர்களிடம் கேட்டிருக்கிறோம். இப்ப மதீனாவில் அதிகமாக யூதர்கள் சொல்லுவாங்க, இறை தூதர் வார காலம் நெருங்கிட்டு. அப்ப அந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரிய வருகிறது, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதை கூட நாம குர்ஆன்ல பார்க்கிறோமா இல்லையா? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நபியை உம்மை சொந்த பிள்ளையை விளங்குவது போன்று விளங்குவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். பெயருடன் சொல்லி இருப்பதாக சொல்லியிருக்கிறான். அப்ப தௌராத்திலும் இஞ்சிலிலும் இறுதி தூதர் யார் என்பது பெயருடனும் அங்க அடையாளங்களுடனும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே யூதர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் வரப்போகிறார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யூதர்கள் சொன்னது போன்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததால் நாம் வேகமாக அவசரமாக அவர்களை நம்பியுமா கொண்டு விட்டோம். ஏன்? இவங்க எப்படி சொல்லிட்டு கொண்டிருந்தார்களோ, எப்படி இறை தூதர் வருவார் என்று சொன்னாங்களோ அதே முறையில் நபி அவர்கள் இருந்ததால் நாம் இவர்களை முந்தியுமா கொண்டு விட்டோம் என்று சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது யாருக்கு பிரேஷனமா போயிட்டு ஏனைய சமுதாயம், இப்படி போன்ற சாதாரண மக்களுக்கு, வேதம் கொடுக்கப்படாத சமுதாயத்துக்கு இது வலு சேர்ப்பது போன்று மாறிவிட்டது. யூதர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தது. அப்ப இந்த அளவுக்கு அன்புக்குரிய சகோதரர்களை, நான் ஏன் இதை சொல்கிறேன்? இந்த அளவுக்கு யூதர்களுக்கு நபி அவர்களை பற்றி தெரியும். எனவேதான் தௌராத்தில் கூட பழைய ஏற்பாடுகளை, அரபு மூலத்தில் உள்ளதை ஆய்வு செய்பவர்கள் நிறைய இடங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு முன் அறிவிப்பு சொல்லப்படுகிறது. அதாவது எப்படி என்று கேட்டால், மூசாவே, இஸ்ரவேலர்களுக்கு நீ சொல்லும், இன்னி உகீமு லஹும் ஆகிரஸ் ஸமானி நபியன் மித்லக் மின் பனி இஹ்வதிஹிம். மூசாவே, இஸ்ரவேலர்களுக்கு நீர் சொல்லும், கடைசி காலத்தில் உம்மை போன்ற ஒரு நபியை அவர்களுடைய சகோதரன் வழியாக நான் அவர்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் மிக முக்கியமானால் தலையானார். அப்ப இஸ்ரவேலர்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் இஸ்ரவேலர்கள் சொல்லப்படுகிறார்கள். அவர்களில் மிக முக்கியமான ரசூலாக, முதல் நிலை ரசூலாக கருதப்படுவர்கள் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவர்களுக்கு பின்னால் தான் ஏகப்பட்ட நபிமார்கள் இஸ்ரவேலருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தௌராத்தை தான் படித்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லா நபிமாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலும் தௌராத்தை தான் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எதுவரைக்கும்? அதை போன்ற ஒரு விசேஷமான வேதம் வரும் வரைக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வரும் வரைக்கும் பெரும்பாலான நபிமார்கள் இந்த தௌராத்தை தான் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்திலே கடைசி காலத்திலே உம்மை போன்ற அது விசேஷமான ஒரு தூதரை நாம் கடைசி டைமில் அனுப்புவோம். அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரன் வழியாக வருவார். யார் அது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எல்லா இறை தூதர்களும் இஸ்ரவேலர்களுக்கு யாக்கூப், இஸ்ஹாக் வழியாக வந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் வழியாக வந்திருக்கிறார், சகோதரன் வழியாக வந்திருக்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சகோதரன் வழியால் மூசாவை போன்று கடைசியில ஒரு இறை தூதரை அனுப்புவோம். இது பளிச்சென என்ன சொல்கிறது என்று கேட்டால், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் இந்த நற்செய்தி சொல்கிறது என்பதை அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். இது ஒரு விஷயம். இப்படி யூதர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பவர்கள் இன்னென்ன அடையாளங்களுடன் வருவார்கள் என்பதை. எனவேதான் மதீனாவுக்கு நபி அவங்க வந்தவுடன் நிறைய கேள்விகளை கேட்டார். அந்த கேள்விகள் எல்லாம் இறை தூதருக்குத்தான் தெரிந்திருக்க வேண்டும், அல்லது இறை வேதங்களை படித்து ஆராய்ந்த ஒருவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து ஆராயக்கூடிய ஒரு நிலையில் இல்லாதவர்கள். எனவே இறை செய்தியால் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை படிப்பினைக்கு நான் சொல்கிறேன். அதாவது பாருங்கள், புகாரியில வார செய்தி, புகாரியில 3635வது செய்தியாகவும், அதே போன்று 7543வது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. என்ன என்று கேட்டால், ஒரு சட்டம் சம்பந்தமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் ஒரு விபச்சாரம் சம்பந்தமான ஒரு குற்றத்துக்கு என்ன தண்டனை என்று கேட்டுவாராம். திருமணம் முடித்த 2 பேர், ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள், அவர்களுக்கு என்ன தண்டனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனை, நபி அவங்க தான் மதீனாவில் இப்ப தலைவராக இருக்கிறார்கள். யூதர்கள் எல்லாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள், சமாதான ஒப்பந்தம், கூட்டு முயற்சி, கூட்டுறவு ஒப்பந்தம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. மதீனா சாசனம் என அதை சொல்லுவார்கள். எல்லோருக்கிடையிலும் செய்த அந்த நபி அவர்களுடைய ஒப்பந்தத்துக்கு மதீனா சாசனம். அப்ப அதிலே யூதர்களும் நபி அவர்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்றி இருப்பதாக கைச்சாத்திட்டதால் இப்படியான தண்டனை விஷயங்களை நபி அவர்களிடம் கொண்டு வருவார்கள். அப்ப விபச்சாரம் நடந்து விட்டது, இப்ப நபி அவங்கள்ட்ட கொண்டு வராங்க. யூதர்கள் கொண்டு வந்து இதுக்கு என்ன தண்டனை என்று கேட்கிறார்கள். நபி அவங்க இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்த நினைச்சாங்க, அவங்களோட கவனத்துக்கு கொண்டு வர நினைச்சாங்க. அது கவனத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு எந்த பிரயோசனம் வரப்போவதில்லை. அவர்களுடைய உள்ளங்களில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சமுதாயத்தை இலகுவில் திருத்த முடியாது, சீர் செய்ய முடியாத ஒரு சமுதாயம். எனவேதான் அவர்களில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் விரலிட்டெண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறார்கள். யூதர்களில் அதிகபட்சமானவர்கள் அதே கொள்கையிலும் அதே மோசமான சிந்தனைகளிலும் செயற்பாடுகளும் தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு வரை. எனவேதான் இந்த மாதத்தில் அவர்கள் யுத்தத்தை நமது பாலஸ்தீன சகோதரர்களுக்கு எதிராக ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இந்த மாதத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம் என்ன என்பதை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே ஒரு வெற்று முயற்சியாக இது இடம்பெறவில்லை. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு இந்த மாதத்தில் ஃபிரௌனுக்கு எதிராக வெற்றி கொண்டார்களோ, அல்லாஹ் உதவி செய்தானோ, அதே வரலாற்றை ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் எமது சகோதரர்களை எதிரிகள் போன்றும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் போன்றும் நினைத்து இதே மாதத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்பதற்காக. அப்ப இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றுடன் எப்படி பின்னி பிணைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யூதர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்ட உடனே நபி அவங்க, நான் புதியான ஒரு ஆள் அல்ல, உங்களுக்கு நான் இந்த சட்டத்தை சொல்வதற்கு ஒரு புதிய ஆள் கிடையாது. இந்த சட்டம் உங்களிடம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை மறைத்து விட்டீர்கள், உங்கள் வேதத்திலிருந்து இருட்டடிப்பு செய்திருக்கிறீர்கள் என்பதை நபி அவங்க உணர்த்த நினைச்சார். நபி அவங்க என்ன கேட்டாங்க என்று கேட்டால், தௌராத்திலே இதற்கு தீர்ப்பு என்ன என்று கேட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு, இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்களுடைய தௌராத்தில் என்ன தீர்ப்பு என்று கேட்டாங்க. அந்த மக்கள் தைரியமாக சொன்னார்கள், நாம் அவர்களை கேவலப்படுத்துவோம், கசையடி வழங்குவோம் என்றார்கள். சரியான சட்டம் என்ன? திருமணம் முடித்தால் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவரை கல்லறிந்து கொள்வது மார்க்க சட்டம், இஸ்லாமிய சட்டம் கிடையாது, இறைவனின் சட்டம். எல்லா இறை தூதர்களுடைய காலத்திலும் அதுதான் சட்டம். இப்ப அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அவங்கட பதில், அவர்களை நாம் கேவலப்படுத்துவோம், அசிங்கப்படுத்துவோம், கசையடி வழங்குவோம் என்றான். இப்பதான் நபி அவங்கட சபையில அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்கிற ஒரு யூத மத அறிஞர், யூத தௌராத்தை தெளிவாக அறிந்து புரிந்தவர், அவங்க நபி அவங்களை சோதிச்சு பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்க என்ன கேள்வியை கேட்டு நபி அவங்களை நம்பினாங்கிறத அடுத்ததாக சொல்றேன். இவங்க என்ன கேள்வியை கேட்டு நபிதான் நம்பினாங்கிறத இப்ப இவங்க அந்த இடத்துல இருந்து கொண்டு சொன்னாங்க, யூதர்களை பார்த்து, இல்ல நீங்க பொய் சொல்றீங்க, நீங்கள் சொல்வது பொய், அதில் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தௌராத்திலும் இருக்கிறது சொன்னார்கள். உங்களோட தௌராத்தை எடுத்துக்கொண்டு வந்து வாசிங்க. தௌராத் கொண்டு வரப்படுகிறது. அவர்களில் ஒருவர் தௌராத்தை கொண்டு வந்து விரிக்கிறார். விரித்து அந்த சட்டம் வார இடத்தை வந்தவுடனே அந்த கல்லறையும் சட்டம் வருகின்ற வசனத்தின் மீது விரலை வைத்துக் கொண்டு அதற்கு முதல் உள்ள வசனத்தையும் அதற்கு பின்னால் உள்ள வசனத்தையும் படிக்கிறார். இது தௌராத்தையும் வேதத்தை வைத்துக் கொண்டு சட்டத்தை இருட்டடிப்பு செய்கிறார்கள். யாருக்கு முன்னால்? ஒரு இறை தூதருக்கு முன்னால் அதை செய்கிறார்கள். இப்ப அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொன்னாங்க, உங்களோட கையை கொஞ்சம் எடுங்க, உங்களோட விரலை கொஞ்சம் உசத்துங்க, தூக்குங்க. உயர்த்தினார். அங்கே பார்த்தால் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று தௌராத் அழிச்சல் இருக்கிறதுங்கிறார். அப்ப எல்லோரும் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் உண்மை, இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன அதுதான் தௌராத்திலும் இருக்கிறது என்று சொன்னார்கள் என்ற செய்தியை இந்த புகாரில வார செய்தியில பார்க்கிறோம். எனவே அவர்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதே செய்தியை இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பிலே பார்க்கிறோம். யூதர்களிடம் நபி அவர்கள் கேட்கிறார்கள், விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை என்று கேட்கிறார்கள். அவங்க நடைமுறையில் உள்ள விஷயத்தை சொல்றாங்க, சட்டத்தை மாற்றி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப நாம யூத செயலுக்கு போய்விடக் கூடாது. இது மார்க்கம், இது அல்லாஹ்வினுடைய சட்டம். இந்த உலகில் அல்லாஹ் சொன்ன சட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் எம்மை அனுப்பி இருக்கிறான். அதை நிறைவேற்றி காட்டக்கூடியவர்களாக, அதுதான் சரி, அதுதான் எல்லா சமுதாயத்துக்கும் உகந்தது என்பதை நிரூபிப்பவர்களாக விசுவாசிகளான நாம் இருக்க வேண்டும். அதில் சந்தேகிப்பவர்களாகவோ சந்தேகத்தை உண்டு பண்ணுவவர்களாகவோ ஒரு போதும் இருந்து விடக்கூடாது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த இடத்திலே தான் நபி அவங்க கேட்கிறாங்க, இதுக்கு என்ன தண்டனை? அப்ப சொல்றாங்க, நாம் அவங்களோட முகத்தில் கரியை பூசி, நடைமுறையை சொல்றாங்க, விபச்சாரம் சேர்ந்த தண்டனை. யூதர்கள் சொல்றாங்க, நாம என்ன செய்கிறது தெரியுமா? அவர்களுடைய முகத்தில் கரியை பூசி அவர்களை கேவலப்படுத்துவோம். எப்படி கேவலப்படுத்துவோம்? ஒட்டகத்திலே ஏற்றி ஒருவரை ஒரு புறமாகவும் ஒரு திசையிலும்
மற்றவரை மறு திசையிலுமாக முதுகுப்புறமாக இரண்டு முதுகுகளும் சந்திக்கின்ற பிரகாரம் எதிர் திசையில் வைத்து முகத்தில் கரியை பூசி ஊரெல்லாம் வலம் வருவோம். இதுதான் அவங்களோட தண்டனை. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, ஃபஅது பித்தௌராத்தி ஃபத்லூஹா இன் குன்தும் சாதிகீன். நீங்க சொல்ற சட்டம் உண்மை என்றால் தௌராத்தை கொண்டு வாங்க, படிங்க என்ன. அப்ப தௌராத்தை கொண்டு வரப்படுகிறது. நாம் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கையை வைத்துக் கொண்டு வாசித்ததாகவும் கையை எடுத்து விட்டு வாசிக்க சொன்ன போது பளிச்சென எறிந்து கொள்வதுதான் சட்டம் என்பது தெரிய வந்ததாகவும் புகாரில் இடம்பெற்றுள்ள செய்தியிலே பார்க்கிறோம். இது நபி அவங்க சட்டம் சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது கொடுத்த பதில், தௌராத்திலும் நான் சொல்லும் சட்டம் தான் இருக்கிறது, நான் ஒரு புதிய இறை தூதர் அல்ல என்பதை நிரூபிக்கிற சந்தர்ப்பம். அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நான் வாரன் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் என்பவங்க நபி அவங்ககிட்ட கேட்ட கேள்வி. அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் யூத மத அறிஞர், ரொம்ப அறிவாளி. அவங்களுக்கு தெரியும் இறை தூதர் வரும் காலம் நெருங்கிவிட்டது, அவர்களுடைய அடையாளம் என்ன என்பது அவங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே மக்கள் எல்லாம் போய் நபி அவங்கள பார்த்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் வந்தாங்க, நபி அவங்கள போய் பார்த்தாங்க. சொல்றாங்க இமாம் தஹபி சியர் ஆலாமின் நுபலா என்ற அவங்களோட வரலாற்று நூலை சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் சொல்றாங்க, நான் நபி அவங்கள போய் பார்த்த உடனே நான் புரிந்து கொண்டேன், இந்த முகம் பொய் சொல்லும் முகம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏன், எப்படி புரிந்து கொண்டேன்? தௌராத்தை படிப்பவர்களுக்கு தான் தெரியும் இறை தூதர் எப்படி இருப்பார்கள் என்று. தங்க நாணயத்தை இது தங்க நாணயம்தான், போலி நாணயம் அல்ல என்று அதில் ஊறியவனுக்கு, அந்த தொழில் செய்பவனுக்கு பார்த்தவுடன் மதித்து விடலாம், உரசி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு தொழில் செய்பவர்களுக்கும் அந்த தொழிலை பற்றி தெரியும். மற்றவன் சிரமப்பட்டு விளங்கும் அளவுக்கு அவர்களுக்கு தேவை இருக்காது, பார்த்தவுடன் விளங்கி விடுவார்கள். ஒரு வைத்தியன் நோயாளியை பார்த்தாலே அவன் புரிந்து விடுவான் இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று. இதே போலதான் அப்துல்லாஹ் இப்னு ஸலாமுக்கு வரப்போகின்ற இறை தூதர் எப்படி இருப்பார்கள் என்பது, அதை தெரிந்து கொள்வது பெரிய விஷயமாக இருக்கவில்லை. சொல்கிறார்கள், பார்த்தவுடன் நான் புரிந்து கொண்டேன். எந்த அளவுக்கு சொல்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனிலே வேதக்காரர்களை சொல்லி இருக்கிறானே, அவர்கள் சொந்த பிள்ளையை விளங்குவதை விட விளங்கிக் கொள்வார்கள் இந்த இறை தூதரை என்று, அதே போன்று நான் புரிந்து கொண்டேன் என்கிறார்.